உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திருமேனி நிகழ்ச்சிக்கு திரு ராமன் அவர்களை வரவேற்கிறேன். அதுக்குள்ள நம்ம திருமேனி அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். திருமேனி, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய இயக்கமும் இந்த நகர்வுகளும்? அதாவது யாரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க ஒண்ணு திமுகவை ஆதரிச்சு அரசியல் பண்ணணும் அல்லது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இதுதான் கடந்த 60-70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமாக இருந்திருக்கிறது. அந்த விதத்தில் அண்ணன் பேசியது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்துல அவர் பேசினதாக நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் திருமேனி, உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன். அவர் தூத்துக்குடி செல்வம் அவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி வருகின்ற போதே அந்த இடத்துல அவர் இருந்து அவரும் அதன்பால் ஈர்க்கப்பட்டு அந்த அரசியல் திராவிட அரசியலிருந்து இன்று விலகி வந்திருக்குங்கிறது உங்களுடைய கவனத்திற்காக சொல்றேன். அதான் அவர் சொன்னாரு, இந்த எப்படி இருந்தோம் நாங்க அப்படிங்கறது தான் குறிப்பிட்டு சொன்னாரு. நீங்க பேச்ச தொடர் ஒரே தம்பி திருமணி அவர்களுக்கு 13 முறை திமுகவில் ஜெயிலுக்கு போயிருக்கேன். 13 முறை இலங்கை தமிழர் பிரச்சனையும் பாரு, இந்தியும் பாரு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு வேண்டாம். சரி, நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செல்வம் சார், என்னுடைய நேரத்துல நான் பேசிக்கிறேன். அடுத்த முறையில நீங்க உங்களுடைய பதிலுரைகளை சார் அவர் சொன்னாரு, நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாரு. ஓகே, அதாவது உண்மையான ஒரு திமுக தொண்டனாக இருப்பவர் எப்போதும் இந்த இயக்கத்தின் பால் பற்று கொண்டவனாக இருப்பான். அப்படி ஒருத்தர் வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்னா மேபி அது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்களா இருக்கு, அதுக்குள்ள நம்ம போறதுக்கு விரும்பல. ஓகே, திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு இந்த போதை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒன்றை பொள்ளாச்சியில் நடத்தியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேசின அந்த பேச்சை முழுக்க என்னால கேட்க முடிந்தது. என்ன அப்படின்னா, மொத்தமாக ஒரு 40 to 45 நிமிடம் அவர் பேசியிருக்கிறாரு. அதுல இந்த போதை ஒழிப்பை பற்றி அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மொத்தமா தொகுத்தா கூட ஒரு 5 to 10 நிமிடம் கூட இருக்காது. முழுக்க அந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பா என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, பாஜக பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு முனைப்பாகத்தான். ஏன்னா அவங்க நேரடியாக உள்ள நுழையணும்னு நினைச்சாலே மக்கள் அவரை வெறுக்கிறார்கள், அவரை அவர்கள் அம்பலப்பட்டு போறாங்க, அவங்களுக்கு ஓட்டு விழுக மாட்டேங்குது அப்படின்னு தெரிந்த உடனே அதற்கு மாற்றாக அண்ணாமலை மாதிரியான ஒரு நபரை கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே போட்ட திட்டத்தின் பலன் அவர் பிஜேபியோட முகமா தானே பாப்பாங்க திருமேனி. அவர் இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா இப்பவும் அவர் ஒரு பிஜேபியினுடைய முகமா தான் சார் அறியப்படுறாரு. ஏன்னா அப்படி பார்த்தா வந்திருக்கக்கூடியவர்கள் இல்ல, அப்படி பார்த்தா நீங்க சொல்ற கணக்கப்படி பார்த்தா மக்களை அவரை ஆதரிக்க கூடாதுல்ல. இப்ப தமிழகத்துல பிஜேபியினுடைய எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்ற கணக்கப்படி பார்த்தா அவரை மக்கள் எதிர்க்கத்தானே செய்யணும், ஆதரிக்க கூடாதுல்ல. கரெக்ட் சார். இப்போ இந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் சில தொண்டர்களோ இல்ல மக்களோ இருப்பாங்க இல்லைங்களா. அந்த வகையில பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த செயல்பட்ட சிலர் அல்லது அண்ணாமலையின் பால் ஈர்க்கப்பட்ட சிலர் அவங்க இன்னைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய புதுசா ஒரு பட்டாளம் வந்துருச்சு அப்படின்லாம் நம்மளால இதை எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய இந்த பேச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க அரசியல் பற்றியான ஒரு பேச்சு தான். அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்றாரு, இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த ஒரு இயக்கமும் உருவாகி அதற்கு பிறகு அது அரசியல் கட்சியாக மாறி 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் அந்த அரசியல் கட்சி படிப்படியாக மக்களுக்கு நல்லது செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகமே 1949 ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட்டு 1957 தான் முதலாக தேர்தல் அரசியலை முன்னெடுத்து அதற்கு பிறகு படிப்படியாக மக்கள் நலனை அக்கறை செலுத்தி ஆட்சியை பிடித்து மக்களுக்காகவே முழுக்க இந்த தன்னுடைய ஆட்சியை அர்ப்பணித்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும்போது முழுக்க அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவர் பிஜேபியில் இருக்கும் போதுமே சரி, அவர் ஒரு மாநாட்டுல பேசினாலும் இல்லைன்னா தன் முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல ஒரு மைக்க போட்டா பேசினாலும் கூட எப்ப பார்த்தாலும் ஒரு அதிகபட்சமாக பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர். அந்த விதத்தில் என்ன பொய் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அவருக்கு? பொய் சொல்ல வேண்டிய என்ன தேவை இருக்கு திருமணி? நீங்க 19 நம்ம சொல்றது சரியானதா இருக்காது. இப்ப ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னு நீங்க ஒரு தலைவரை நோக்கி நம்ம சொல்லுகின்ற போது அவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்கிறதுக்கான அந்த தன்மையோட பேசுறதுதான் சரியா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம மொத்தமா சொல்ல முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன். அவர் சொன்ன அந்த இயக்கம் பற்றியான ஒரு தகவலே பாத்தீங்கன்னா அது ஒரு பொய் தான். ஏன்னா அதற்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேயே அதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத. அப்புறம் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிற போது அதுல நிறைய விஷயங்கள்
குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த ரேஷன் கார்டு கடன், தமிழ்நாட்டினுடைய கடனை பற்றி எல்லாம் வந்து பேசினாரு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, இப்படியே போச்சுன்னா வந்து அப்படியே படிப்படியா அதிகப்படுத்திட்டே போகும். ஒரு நிமிஷம் செல்வம் சார் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரேன், நீங்க பேசுங்க. நான் தம்பி அவர் சார் பேசட்டும், திருமணி சார் பேசுங்க. திருமணி சார், அப்போ நம்ம பொதுவாவே வந்து நமக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலே கூட நம்மளுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல தமிழ்நாட்டினுடைய ஜிடிஎஸ்பி எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். அப்படின்னா ஒரு நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல போய் நம்ம ஏதாவது ஒரு லோன் வாங்கணும்னா கூட அதற்கு கொலேட்டரலாக ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க. அது இருந்தா தான் வந்து நமக்கு லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு மாநிலம் இவ்வளவு தூரம் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு தர நிர்ணயம் வைத்திருக்கிறார்கள். அந்த நிர்ணயத்துக்கு உட்பட்டு தான் தமிழ்நாடு அரசு ஒரு கடனை வந்து வாங்க முடியும். அப்போ கடன் வாங்குறது எப்படி வெறுமனே வந்து சும்மா கடன் வாங்குறாங்க அப்படி கிடையாது. நினைவுக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க திருமணி, இப்ப நீங்க பேசுறது அதனால இப்ப இந்த கடன் பத்தி பேசுறங்காட்டிக்கு நான் அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேன். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்ப சமீபத்தில் தமிழகத்திற்கு வந்திருந்த போது பல்வேறு இடங்கள்ல நிகழ்வுகளை கலந்துட்டாங்க. அதுல ஒரு காஞ்சிபுரத்தில் பங்கேற்ற நிகழ்வுல இந்த கேள்வி அவர்கிட்ட வைக்கப்பட்டது. அப்போ அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடன் வாங்குறது தப்பில்லைங்க, கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் கடன் வாங்கத்தான் செய்யுது, தப்பில்லை. எதற்காக அந்த கடன் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் அப்படிங்கிற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி அவங்க வச்சாங்க. உங்களுக்கு நினைவுக்காக நான் சொல்கிறேன், ப்ளீஸ். சரி, அதே தான் சார் நானும் கேட்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எத்தனை முன்னெடுப்புகள், எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது? இல்லைங்க, மூலதன செலவா என்ன இருக்குது அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அதுல இருந்து வருமானம், இப்போ ஒரு இத்தனை அவங்க சொன்னது என்னன்னா, இவ்வளோ பெரிய போர்ட்டு கட்டி இருக்கோம், இவ்வளோ பெரிய சாலைகள் அமைச்சிருக்கிறோம், இவ்வளவு மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு போய் செய்திருக்கோம், இவ்வளோ பேர் வறுமையிலிருந்து ஒழிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்த நீங்கள் ஃப்ரீபீஸ் கொடுங்க, வேண்டான்னு சொல்லலைங்க. இது அவர்கள் சொன்ன வார்த்தை. இன்னமும் ஆன்லைனில் இதில் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் தயவுசெய்து எடுத்து பார்த்துக்கலாம். காஞ்சிபுரத்தில் அவங்க கொடுத்துருந்த பேட்டியில் இந்த விஷயம் சொல்லும். கொடுக்கறத வேண்டான்னு சொல்லலை, இதையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புனாங்க. அதை தான் அவர் அண்ணாமலை கேள்வி எழுப்புறார். சார் அப்படி பார்த்தா முதல்ல ஒரு பிரதானம் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இதை உட்கட்டமைப்பு வசதிகள், இதை வந்து நம்ம வந்து மேம்படுத்தினா மட்டும்தான் மக்களினுடைய வாழ்வாதாரம் உயரும். அதன் மூலியமாக தான் வந்து இந்த கடனை திருப்பி கட்டுறது அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணா தானே சார் அவன் வந்து அடுத்து படிப்பான், அடுத்து வேலைக்கு போவான். அவன் போய் வருமானம் மீட்டுகிற போது அந்த வருமானத்தின் மூலமாக பெறுகிற வரியின் மூலமாக நம்மளுடைய கடனை வந்து திருப்பி கட்ட முடியும். இதுதானே சார் ஒரு பேசிக்கான ரூலே. அப்போ அப்படி இருக்கிற போது நான் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. மேபி அவங்க வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு நிதியமைச்சராக இருக்கிறார். தமிழ்நாட்டுல பொதுவாகவே வந்து இந்த ஃப்ரீபீஸ் கொடுக்கறத பத்தியே வந்து காலங்காலமாக குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் மற்ற மாநிலங்களை கொண்டே பேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த விஷயங்கள்ல இருந்து இது பண்ணிட்டு அடுத்ததாக என்னுடைய பாயிண்ட்டுக்குள்ள வர்றேன். அதே போல தன்னை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு தேசியவாதி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறார் திரு அண்ணாமலை. அப்போ தமிழ்நாட்டுல வந்து பிஜேபியினுடைய பி டீமாக நான் வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பார்த்தோம்னு சொல்லி சொன்னாக்க தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிறாரு. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் வந்து ஒரு மத அரசியலை பாஜகவினுடைய பீட்டியமாகத்தான் அவர் செயல்படாதுங்கிறது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாஜகவுடன் கைகோர்க்க திமுக தயாராகி இருக்கிறதுன்னு வெளியே செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால், இப்போ அதே தேசிய நலன் சார்ந்து அல்லது தேசியத்தை பேசக்கூடிய பாஜகவுடன் மாநில நலன் பேசக்கூடிய திமுக அது சேராது, அது சேரல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா தேர்தல் காலத்துல? இது வரைக்கும் சார் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, என்றைக்கும் வந்து மதவாதத்தை பரப்பக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாஜக மாதிரியான ஆட்கள் கூட எப்போதும் நாங்கள் கூட்டணி கிடையாதுன்னு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பின்பற்றி வருகிறோம். தொடர்ச்சியாக இன்றைக்கும் வலுவாக பாஜகவுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை விட என்ன வேணும்? ஆனா இதை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஷோர் பண்ணுவாரா, நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா? திராவிட அரசியல் தானே அவர் பேசுறாரு, வேற என்ன பேசுறாரு? இங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் தான், மாநில நலன் தான் முக்கியமானதுங்கிறாரு. இப்போ சார் இப்போ திராவிட அரசியல் பேசாருன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த குறிப்பிட்டீங்க
சொல்லுங்க பேசுங்க. நீங்களே கூட குறிப்பிட்டீங்க அந்த மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, வேளாண்மை எழுச்சி, பண்பாட்டு மீட்சி, ஆட்சியல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் பேசினாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. இந்த மெய்யான சமூக நீதி அப்படிங்கன்னா என்ன சார்? சார் தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். படிப்படியாக எண்ணிக்கையில இருக்குங்க திருமேனி, அதுல யாருக்கும் குழப்பம் இல்லை சார். செல்வம் சார், நான் வரேன். உங்க எண்ணிக்கையில் இருக்கு, அதுல யாருக்கும் குழப்பம் இல்லை. இப்போ கூட அன்புமணி அவர்கள் கூட அது வந்து ஒரு பெரிய பதிவு கூட போட்டிருந்தார். அதை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான முறையில் அணுகுவதற்கு வழக்கறிஞர் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு வைங்க. பிரச்சனை என்னன்னா, எண்ணிக்கையில் இருப்பதில் உண்மையான சமூக நீதி இருக்கிறதா, கட்சியில ஆட்சியில உண்மையான சமூக நீதி இருக்கிறதா அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சார் எண்ணிக்கையிலையும் இருக்கு, சரி, ஆட்சியிலும் இருக்கு. அது இருந்ததுனாலதான் வந்து தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது அப்படிங்கறது யாராலையும் மறுக்க முடியாது. நான் அப்படியே படிப்படியா நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவிலே உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. மிக சிறப்பான ஒரு ஆட்சியை முன்னெடுத்தி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இன்றைக்கு நிலையான வளர்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு செஞ்சிருக்கு. 3வது வந்து வேளாண்மை எழுச்சி. இந்தியாவிலேயே முதலாக வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் வழங்கியது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான். வேளாண்மைக்கு தனியாக வந்து பட்ஜெட் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான். இப்படி தொடர்ச்சியாக வேளாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு. அதே மாதிரி பண்பாட்டில் மீட்சி சொல்றாரு. ஆனா அவர் வந்து அதுல எதை மீன் பண்ண வர்றாருன்னு எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறது. மீண்டும் வந்து RSS அஜெண்டாவை உள்ள கொண்டு வந்து சொல்கிறாரா அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டவுட்டாவே இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த மாநிலத்தை ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டாக கட்டமைத்து வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு வந்து எதிராக வந்து பேசுகிறாரா அப்படிங்கிறது சந்தேகம் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வருது. அடுத்தது ஆட்சியில் புரட்சின்னு சொல்றாரு. முதல் சுற்று உங்க நான் கணக்கு செல்வம் சார், நான் வர்றேன், ஒரே நிமிஷம். நான் அந்த 2 விருந்தினர்கிட்ட பேசிட்டேன் கூட, சுருக்கமா சொல்ல முடியுமா செல்வம் சார்? சொல்லலாம், சுருக்கமா சொல்லுங்க. RSS வந்து ஒரு சமூக சேவை இயக்கம் என்று சொன்னது கலைஞர் ஒண்ணு. 2வது 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி அரசை ஆதரித்து அந்த அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தது திமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்தது. என்று சொன்னதும் தலைவர் கலைஞர் தாங்க. அதுக்கு பிறகுதான் வாஜ்பாய் அவர்களை போல நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை அப்படிங்கறதா எங்களுடைய வாதமே. என்னதான் திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. திருமணி ஒரு நிமிஷம், நான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பேசுங்க. செல்வம் சார், நான் மீண்டும் வர்றேன், உங்க கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். திருமணி, இதுல நீங்க இப்ப இவங்க சொன்னதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா திருமணி? சார், எனக்கு தெரிஞ்சு சார் அவர் டிவிக்கு இருந்து வந்திருக்காரா இல்ல அண்ணாமலையினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா பேசுறாரான்னு எனக்கு நிஜமா தெரியல. இல்ல, அவர் உங்களை மாதிரி ஆதரவாளர் தான். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார், நீங்க உங்களுக்கே தெரியும், அதாவது பொதுவாகவே நான் கேட்க விரும்புறது என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அப்படிங்கிறவர் இதற்கு முன்னாடி பிஜேபியில் செயல்பட்டார். அது எப்படி வந்தார் பிஜேபிக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் அவர் வந்து ஒரு கர்நாடகால ஒரு போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்றாரு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவின் சிங்கம் அப்படின்லாம் வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்துகிறார். அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஓய்வு அறிவிக்கிறார். அவர் ஓய்வு அறிவிக்கிறதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால சில இஷ்யூஸ் வருது, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா இப்போ அவரு உடனே வந்து ஒரு விவசாயம் பண்றேன், ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். திடீர்னு பார்த்தா அவர் பாஜகவுக்குள்ள வர்றார். வந்த உடனே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கிடைக்குது. அப்புறம் திடீர்னு 2021 எலெக்ஷன்ல அவருக்கு வந்து 60 சீட்டு கொடுக்குறாங்க, அதை தோத்து போறாரு. அதுக்கு பின்னாடி திரு எல்முருகனை மாத்திட்டு அதற்கு பதிலாக திரு அண்ணாமலையை வந்து கொண்டு வராங்க. தெரிஞ்ச கதை சார், புதுசா சொல்லுங்க சார். அதான் சார், அதனாலதான் சொல்றேன், திடீர்னு ஒருத்தர் வந்து எப்படி சார் ஒருத்தர் கட்சிக்குள்ள உள்ள வந்த உடனே அவருக்கு வந்து மாநில துணைத் தலைவர் பதவி கொடுக்கறதும், அதற்கு பிறகு மாநில தலைவர் ஆக்குறதும், அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ். உங்களுக்கு என்ன நட்டோன்னு கேட்க, கலைஞர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு, கலைஞர் எப்படி திமுக தலைவர் ஆனாரு சார், எப்படி சார் ஆனாரு சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் எப்படி சார் வந்து திமுக தலைவர் ஆனாரு, கலைஞர் மகேந்திரனால திமுக தலைவர் ஆனாரு. சார், கலைஞருக்கு பின்னாடி வந்து அவர் வந்து அதற்கு முன்னாடியே வந்து திராவிட முன்னேற்ற திராவிடர் கழகத்திலே ஒரு முக்கியமான நபராக இருந்தார். 25 வயசுல வந்து 14 வயசுல வந்து கையில வந்து இந்தியை எதிர்த்து வந்து பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து நடைபயணம் போனார். அதுக்கு மாணவ பத்திரிகையை வந்து நடத்தினாரு.
தொடர்ச்சியாக அவர் வந்து களத்தில் வந்து இந்திக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பிரச்சனை என்னன்னா திருமணி நம்ம வந்து இப்ப நம்ம காலம் சென்ற தலைவர்களை குறித்து நம்ம இங்க பேசுறதுல நமக்கு வந்து இன்னைக்கு விவாதத்தில் ஒரு பொருள் அது இல்ல. நான் என்ன உங்ககிட்ட நினைவு அதுதான் அவரையும் நான் சொல்றேன். அவர் செல்வம் சார் இப்ப நம்ம அந்த விஷயங்களை பேசுறத விட இல்ல அதுக்கெல்லாம் அண்ணாமலை வந்து இப்படி பதவிக்கு வந்துட்டார் அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு உள்ள விஷயம். உங்களுக்கு என்ன சார்? இல்ல ஆனா செல்வம் சார் ஒரு முடிக்க விடுங்க சார். திருமணி ஒரு நிமிஷம் ஏன் சார் நீங்க வந்து குறுக்க வர்றீங்க? திருமணி ஒரு நிமிஷம். நான் ஒரு செல்வம் சார் ஒரு கேள்வி. செல்வம் சார் இப்ப அதுல அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் ஒரு முன்னுரிமை அந்த கட்சியில வேற யாருக்குமே கொடுக்கப்படலையே. அது வரைக்கும் நீண்ட காலமாக 10 வருடம் 20 வருடங்களாக பயணப்பட்டிருந்தவர்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு கொடுத்தாலும் கூட அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து தன்னுடைய இயக்கத்தை கண்டு தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலோ அல்லது மக்கள் சேவை செய்யும்போதற்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்குங்கிற எண்ணத்திலோ செயல்பட்டார்னா அவருக்கு கொடுத்தது போல ஒரு ப்ராமினன்ஸ் வந்து பிஜேபியில வேற யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான சார் செய்யுது. செல்வம் சார். சார் கோபாலகிருஷ்ண சார் என்னை போல பேசுகிறவர்கள் என்னை விட திறமையாக பேசுகிறவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம அவங்களுக்கு வாய்ப்பு தேட முடியாம அல்லது வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வெளியே இருக்காங்க சார். அரசியல் இயக்கங்கள்ல நல்ல பேச்சாளர்கள் நல்ல தகுதியான கள உழைப்பாளிகள் களப்பணியாளர்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு குதிரை இவர் ஜெயிப்பார் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்ட காரணத்தால் அவருக்கு துணைத் தலைவர் மாநில தலைவர் பதவி கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகு இவர் இந்த வழியில பயணம் செய்யணும்னு சொல்றாரு. அந்த கட்சி தலைமை என்ன சொல்றாங்க? அண்ணா திமுகவோட தான் நம்ம கூட்டணின்னு சொல்றாங்க. பாரு இவர் திரு அண்ணாமலை அவர்கள் நாம தனித்தே நிற்போம்னு சொல்றாங்க. தனித்தே நின்று 2024 பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி 18% வாக்குகள் பெறுது, 82 லட்சம் வாக்குகள் பெறுது. நாம 2026 சட்டமன்ற தேர்தலும் தனிச்சு நிற்போம், மதிக்க தகுந்த வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அந்த தலைமை ஏத்துக்கிடல, அதனால வெளியே வராரு. இவ்வளவுதான் விஷயம். சரி, நான் மீண்டு வரேன் செல்வம் சார் உங்ககிட்ட. திரும்பி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, முடிஞ்ச நிறைய செய்யுங்க. கரெக்ட். இப்ப அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் படிப்படியாக இப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அவருக்கு உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் வருது. அது ஏன் வருது, எதனால வருது அப்படிங்கறது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே வெளிப்படுத்துவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் போய் மோடியும் அமித்ஷாவையும் சந்திக்கிறாரு. நான் கட்சியை விட்டு விலகிறேங்கிறாரு. முதலாக உலக வரலாற்றிலேயே ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை விட்டு விலகிறேன்னு சொல்றதும் அவர் ரெசிக்னேஷன் அக்செப்டட்னு சொல்லிட்டு அந்த கட்சி வந்து ஒரு அறிக்கை விடுறதும் வந்து இங்கதான் நம்ம பாக்குறோம். அதற்கு பிறகு வெளியே வந்து அவர் வந்து நான் இயக்கம் தொடங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னை எல்லா இடத்துலயும் தன்னை பாத்தீங்கன்னா ஒரு தேசியவாதின்னு பிரகடனப்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு பிளானாக ஒரு அஜெண்டாவாகத்தான் நமக்கு தெரியுதுங்க. பாஜகவால் டைரக்டாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியல. அப்படி வச்சா வந்து இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சும்மா இருக்காது, திராவிடர் கழகம் சும்மா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு பேக் பின்னாடி வழியாக வருவதற்காக அண்ணாமலை மாதிரியான ஒரு நபரை வெளியிலிருந்து பார்த்தா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வருகிறார். ஆனா அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்தது, அவர் வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வந்தது, ஒரு ரஃபேல் வாட்ச் மேட்டரா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து லேண்ட் வாங்கினது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் மேல இப்ப நம்ம பொதுப்படையா நம்ம வந்து மேடையில் பேசுற மாதிரி பேசுறது சரியா இருக்காது. திரும்பி நம்ம என்னன்னா ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கின்ற போது தயவுசெய்து ஒரு ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை இப்ப நீங்க அவர் வந்து இப்ப இந்த ரஃபேல் வாட்ச் சொன்னீங்க, அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பிலேயே அதுக்கான பில் உள்பட எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தினாருங்கிறத உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வரேன். அதே போல அவரே சொன்னாரு, என்னுடைய சாப்பாட்டுக்கு உட்பட என்னுடைய டிராவல் அலவன்ஸ் நான் தங்கியிருக்கிற வீடு எல்லாத்துக்குமே வந்து என்னோட நண்பர்கள் தான் இது பண்றாங்க, எங்கிட்ட வந்து சல்லி காசு கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இன்னொரு தெரியுமா திருமணி சார், உங்க முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் என்னுடைய கையிருப்பு 10,000 ரூபாய் தான் சொன்னார் தெரியுமா? தேர்தல் அபிடவேட்ல முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் வேட்பு மனுவிலை 10,000 ரூபாய். என்ன சார் இந்த நீங்களும் போய் பேசுறீங்க, சும்மா இருங்க சார். சரி, ரைட். திருமணி டெபாசிட் சொன்னார். ரைட் செல்வம் சார், நான் அந்த கவுண்டர் பாயிண்ட் எடுத்துக்கு வரேன். நீங்க திருமணி கம்ப்ளீட் பண்ணுங்க, நிறைய ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ஓகே. அதே போல இப்படியாக கொண்டு வரப்பட்ட தன்னை ஒரு நேர்மையான ஒரு பிம்பமாக கொண்டு வர பார்க்கிறாங்க. உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய சந்தேகம் என்னன்னா பாஜக பின்னின்று அவரை வந்து இது போல ஒரு நபரை தான் வர முடியாது அப்படிங்கறதுனால இவங்க வந்து இது போல இறக்குறாங்க அப்படிங்கறத. செல்வம் சார், அதுக்கான சுருக்கமான பதில் உரை சார், அப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒன்னு சொல்லட்டுமா? வெகு விரைவில் பூனைக்குட்டி வெளியே வருவதை போல வரும் என்று சொல்வார்கள். அதை போல வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில்
திமுக பாரதிய ஜனதாவோடு எப்படி ரகசிய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் வருது, காமன் சிவில் கோட் பில், யூனிஃபார்ம் சிவில் கோட் பில் வருது, டீலிமிட்டேஷன் பில் வருது, உமன் ரிசர்வேஷன் பில் வருது. இதுல திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்காங்கிறத நான் சேலஞ்சா சொல்றேன். திருமணி அவர்கள் எதிர்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் இதே தொலைக்காட்சியில நாம விவாதம் பண்ணுவோம். அன்னைக்கு திமுகவுடைய முகமூடி அம்பலப்படும், முகமூடி கிழிக்கப்படும், அம்பலப்படும், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு எதிரானது திராவிட சும்மா இருங்க சார். இன்னொன்னு கேளுங்க சார், இந்திரா காந்தி அம்மாவை பில்ல கொண்டு வந்த போது அதை எதிர்த்து அந்த டீலிமிட்டேஷன் பில்ல வந்து எரித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, ரைட் ரைட், பாயிண்ட்ஸ் டேக்கன். ரெண்டு பேர் ரெண்டு பேரோட நான் ரைட் சார், ரைட் சார், நம்ம நிறைவு செஞ்சோம். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.